மைசூர் நாகராஜன், மயிலாடுதுறை நகராட்சி மேலாளர்லேருந்து ஓய்வு பெற்று மயிலாடுதுறையில் இருக்கேன். எனக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. வீக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீக்கத்துக்கு பக்கத்துலேயே, அந்த ப்ராஸ்டேட் பக்கத்துலேயே யூரினரி டியூப் இருக்குது. அதனால் இந்த வீக்கம் ஏற்படுறதுனால அந்த யூரினரி டியூபை அழுத்துது. அதனால் யூரின் போகிறதுக்கு மெதுவாக போகும், ரொம்ப மெதுவாக போகும். யூரின் போகாது. அதாவது இப்போ யூரின் வந்து நைட் டைமில் தான் இருக்கும், பகலில் இருக்காது. நைட் டைமில் இந்த ப்ராப்ளம். ஆமாம், பகலில் இந்த ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஒரு அடிக்கடி போக வேண்டியிருக்க, சிரமமாக இருக்குன்னு ஒரு அடிக்கடி பேசாமல் இருந்துட்டா அடுத்த இடம் வலியும் போது போகாது. 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். ரொம்ப தாஜா பண்ணி கொண்டு வரணும். எண்ணத்தால் அது மாதிரி அப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்குங்கிற சொல்கிறேன். அது ஒரு பெரிய பிரச்சனை. எவ்வளோ நேரத்துக்கு டாய்லெட்டில் உட்காந்துருக்குது நைட் டைமில்? பகலில் விட சரியானு நினச்சிடலாம், நைட் டைமில். அதனால் இப்போ ட்ராவல் பண்ணால் நான் வந்து ட்ரெயினில் தான் போகணும். ட்ரெயின் தான் சென்னை போக வருவோம். எங்கே போனாலும் ட்ரெயினில் நம்ம பஸ்ஸில் போகிறதா பிரச்சனை ஆகிடும். அதனால் அதுபோல் வந்துட்டு நைட் டைமில் இந்த ப்ராப்ளம். இது ஜென்ஸுக்கு மட்டும்தான், லேடிஸுக்கு கிடையாது. இந்த பெரிய வரப்பிரசாதம் தான். ஆமாம், இல்லை அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு கர்ப்பப்பை இருக்குது, நம்ம கர்ப்பப்பை இல்லையா, அது நமக்கு இல்லை, அது பெரியது. ஆமாம், அது நமக்கு வரப்பிரசாதம். ஆமாம், இருக்குது. எரிச்சல் இருக்கும். யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சல் வரும், யூரின் பாஸ் பண்ணும்போது பெயினும் இருக்கும். இதுதான் அதோடைய. அது வந்து தண்ணி நிறைய குடிப்பீங்களா? தண்ணி நிறைய குடிப்பேன். வெறும் வயிற்றுல 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடுவாங்க அப்படிங்களா சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நிறைய பலரும் அப்படி அது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. குடிக்கூடாது, கொடுக்கலாங்கிறத அறிஞர்களே சொல்கிறாங்க. குடிக்கலாம்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, சில பேர் குடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு முடியும். தண்ணி நிறையா குடிக்கிறது இதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லை. பொதுவாக தண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு பொதுவாக உடம்புல எனக்கு பொதுவாக வந்து ஒரு மனிதன் வந்து இப்படி 4 லிட்டர் 3 லிட்டர் குடிக்கணுங்கிறது தான். அது மாதிரி குடிச்சிட்டு தான் இருக்கேன்னா எனக்கு சௌரியமாக தான் இருக்கேன். மற்றபடி வேறு எல்லாத்துலேயும் நான் வந்து எல்லாமே ஒரு லிமிட்டடாக தான் இருப்பேன். ஐயா சொன்ன மாதிரி மிகினும் குறையினும் இது வரும், அது மாதிரி தான் இருப்பேன். அதில் வந்து அதாவது 2021 இந்த ப்ராப்ளம் வந்தது. அப்போ வந்து ஒரு என்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் வந்தார். அவர் வேலை செய்கிறதுக்காக வந்தார். கட்டட வேலை நடந்துட்டு அந்த கட்டட வேலை செய்கிறது. அவர்கிட்ட சொன்ன அந்த மாதிரி இருக்குன்னு. அவர் நாட்டு வைத்தியர், இது மாட்டு வைத்தியர், நாட்டு வைத்தியர் இல்லை மாட்டு வைத்தியர். அவர் சொன்னார், இதுக்கு என்ன தம்பி, இதுக்கு என்ன தம்பி, எள்ளு உருண்டை வாங்கி சாப்பிடுங்க. எள்ளு வாங்கி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பால் வேக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவரே போய் எள்ளு வாங்கிட்டு வந்து போட்டார். அப்புறம் நான் பார்த்தேன், அவர் எள்ளு வேக வச்சு அதை ஊற வச்சு இது பண்ணிட்டு எள்ளு உருண்டையாக சாப்பிட்லான்னு கேட்டேன். எள்ளு உருண்டையாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது சாப்பிட்டா ஒரு மாதத்துக்குள்ளே சௌரியமாயிட்டு 2021. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை, அது முடிஞ்சிட்டு. ஆனால் இப்போ 2025 மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்தது. இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்போ இருந்ததை விட சீரியஸாக போய்ட்டு, சீரியஸாக இருக்கிறது போட்டும்போது அப்போ நான் உடனே ஹாஸ்பிட்டல் இவர் நம்ம மயிலாடுதுறையில் இவர் செல்வன் டாக்டர் தான் போய் பார்த்தேன். அவர் நம்ம பார்க்க முடியாது, வேறு இதுக்கான யூராலஜி டாக்டர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யூராலஜி டாக்டர் பார்த்ததுக்கு அவர் மெடிசின்ஸ் கொடுத்துட்டாங்க. டுடாஸ்ன்னு ஒரு கேப்சூல், அப்புறம் இன்னும் சிட்ரால்கான்னு ஒரு மருந்து, இது கொடுத்துருந்தாங்க. அது நம்ம சரி இதை வந்து நம்ம வேறு நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி இது முயற்சி பண்ணலான்னு போனாக்க அப்போ தான் வந்து ஒருத்தர் சொன்னார், இது வெள்ளரி விதையை பவுட்ரு பண்ணி சாப்பிடுங்க, அது சௌரியமாக இருக்கும். அதுபோல் பூசணி விதை அதையும் பவுட்ரு பண்ணி சாப்பிடுங்க. பூசணி மென்பூசணி, அது பூசணி விதையை பண்ணி சாப்பிடுங்க அதுன்னு சொல்லிட்டு இந்த எள்ளு உருண்டையும் அப்பவும் சாப்பிட்டுருக்கேன். இந்த விஷயங்கள் சௌரியமாக. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், அது அந்த இது நாட்டு மருந்து கடையில் ஒருத்தர் சொன்னார், மயிலாடுதுறையில் களைச்சிக்காயை வாங்கி அதை உடைச்சாக்க, அதை நல்லா காய வச்சுட்டு உடைச்சா அதுக்குள்ளே வந்து வெள்ளையாக உருண்டை ஒரு பருப்பு இருக்குது, அதை எடுத்து அதை நல்லா வெந்நீரில் கொதிக்க விட்டு ஒரு அப்புறம் வச்சா நல்லா கொதிச்சிடும். 5 நிமிஷம் கொதிச்சாலும் கொதிச்சிடுது. அதை எடுத்து அந்த தண்ணியை எடுத்து குடிங்க. இது மட்டும் செஞ்சிட்ருங்க, சௌரியமாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். இந்த வெள்ளரி விதையும் சாப்பிட்றேன், பூசணி வித்தும் சாப்பிட்றேன், இந்த களைச்சிக்காய் வெந்நீர் சாப்பிட்றேன்.
இது இது காலையில் களைச்சிக்காய் காலையில் எழுந்த உடனே சாப்பிட்ருவேன். ஏர்லி மார்னிங் வித் ஆமாம் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்ருவேன். அப்புறம் இந்த வெள்ளரி விதையும் இது பூசணி விதையும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஆனால் ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு சாப்பிட்ருவேன். இல்லை சும்மா இப்போ அது இது பாலில் போட்டு சாப்பிடுவேன், இல்லை சும்மா தண்ணியில் போட்டு சாப்பிடுவேன், இல்லை சும்மாவே எடுத்து வாயில் போட்டு பண்ணிவிட்டு ஆமாம் அது வந்து கிஸ்டில் போட்டு அரைச்சி வச்சுருவேன். அதை அரைச்சா தான் சௌரியமாக இல்லையா பல்லு அந்த இதுக்கு சௌரியமாக வெறுமனே சாப்பிட்றது சரியாக வரல. அதனால் அதை அரைச்சி பொடி பண்ணி டப்பாவில் வச்சுருக்கேன். அதை அப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சாப்பிட்ருவேன். இது எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு சௌரியமாக இருக்குது. ஆனால் அந்த எரிச்சல் மட்டும் கொஞ்சம் இருக்குன்னு இருக்குது. மாத்திரையும் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். மாத்திரை டுடாஸ்ன்னு ஒரு கேப்சூல், அப்புறம் இன்னொரு மாத்திரை ஏதோ ஒரு மாத்திரை, அப்புறம் சிட்ரால்கான்னு ஒரு மருந்து. சிட்ரால்கா இல்லை சித்தா கிடையாது, எல்லாம் அலோபதி தான். இதான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதே நீல நான் வந்து மலவளக்கலையில் இருக்கேன். இப்போ இது பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஒரு பயிற்சி இருக்குது. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காகவும் அது மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை நான் தொடர்ந்து 2012 செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அதையும் மீறி ஒரு நாள் கூட விட மாட்டேன். பயிற்சி ஒரு நாள் எப்போதும் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திருவேன். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செஞ்சுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன். அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வரையும் செய்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி காலையிலையும் அந்த பயிற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால் அதையும் மீறி நம்மளுடைய வினைப்பயன்கள் மூட்டை கட்டி வச்சுருக்கோம் நிறையா, அதனுடைய அறிவு வேணும்ல, அதுக்காக மீறி வந்துட்டுருக்கு. இதுதான் உண்மை. அது என்ன பயிற்சி வெளிப்படையாக செஞ்சு காட்ட முடியும்? செய்யலாமே, அது செய்யலாம்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, கால் பயிற்சின்னு அது இந்த மனவளக்கலையில் 9 வகையான பயிற்சி இருக்குது. அதில் வந்து ஒன்று கைப்பயிற்சி, நீங்கள் நம்ம செய்தெல்லாம் அதில் வந்துடுது. அப்புறம் அடுத்தது கால் பயிற்சி. கால் பயிற்சியில் இந்த உள்ள செஞ்சு காமிச்சிடுறேன். கால் பயிற்சி 1 அடி கேப் இருக்கணும், அதாவது கால் அடியில் இது 1 2 அதுபோல் 1 அடி கேப். அப்புறம் இது ரொட்டேஷன் 3 முறை ஒவ்வொன்றும் ஒரு சுழற்சி 3 முறை, வலப்பக்கம் 3 முறை, இடப்பக்கம் 3 முறை, வலப்பக்கம் 3 முறை. அதுக்கப்புறம் இந்த கால் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இப்போ இந்த 2 புறங்காலில் 2 கை விரலையும் வச்சுக்கிறோம். அப்படியே அமைக்கணும். ஒரு முறை 2 முறையோ. இந்த கட்டை விரல் வந்து நம்ம தலைப்பகுதிக்கு போகிற ரத்த நாளங்கள். இது எப்படியோ. அடுத்த 2 விரல் கண்கள். உள்ளங்கால் முழுவதும் நம்ம உடல் பகுதி மேலே ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உள்ள எல்லா ரத்தனம் வந்து காலில் வந்து சேருது. அங்கங்கே அழுத்தம் கொடுக்கும்போது அந்தந்த உடம்புக்கு போகிற ரத்தனம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. உள்ளங்கால் அப்புறம் சைடில் எப்படி இது வந்து நம்ம இடுப்பு எலும்பு முதுகு பகுதி, முதுகு பகுதிக்கு உண்டான. அடுத்தது இந்த முட்டி இருக்கு இல்லையா, இதை சுற்றி பண்ணுறோம். இதுதான் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுடைய இயக்கத்தை மேம்படுத்தக்கூடியது. இதுதான் கட்டை விரல் மேல் இது தெரியுதுல்ல, கீழ்ப்பக்கத்து பகுதி தெரியுதுங்களா? கட்டை இந்த மொழியை அமுக்கிறது தான் இது 5 முறை அமுக்கி விடுறோம். மேல் கட்டை விரல் மேல் பகுதி, கீழ் அது உள்பகுதி. இந்த உள்பகுதி இதுதான் இது உள்பகுதியினுடைய உள்பகுதி மொழி அமுக்கிறது தான் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டினுடைய இயக்கத்தை மேம்படுத்தக்கூடியது. இதுபோல் நடந்துட்டு செய்கிறேன் 5 டைம்ஸ். ப்ராஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா 5 டைம்ஸுங்கிறது 10 டைம்ஸ் கூட செய்யலாம். இது ஒன்று. அதோட இப்போ இன்னொன்று இதே இதுக்கு இன்னொரு இது செய்யணும். இது இப்படி ஃபைவ் டைம்ஸ். மசாஜ் பண்ணுறேன். கிளாக் வேலை 5 முறை, ஆன்டி கிளாக் வேலை 5 முறை, மறுபடியும் கிளாக் வேலை 5 முறை. அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுடைய இயக்கத்துக்கு செய்யக்கூடிய பயிற்சி. இந்த மனவளக்கலையில் உள்ள பயிற்சி. இந்த பயிற்சியை நான் நல்லா செஞ்சுருக்கேன். ஆமாம், அதுபோல் இது ஒன்று. இதுக்கப்புறம் இது கிளாக் வேலை 1 5 முறை, ஆன்டி கிளாக் வேலை 5 முறை, மறுபடியும் கிளாக் வேலை 5 முறை. இது செஞ்சு அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி விடணும். ஆமாம், இந்த கண்டைக்கால் வரையிலும் பிடிச்சி விடணும். கண்டைக்கால் வரையிலும் இப்படி பிடிச்சி விடணும். ஒரு முறை பிடிச்சி விட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கா? எது பயிற்சி செய்யறதுனால உடம்பு நல்லா சௌரியமாக இருக்கேன். ரொம்ப சௌரியமாக இருக்கேன். நான் என் ஏஜ் 75. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன். டெய்லி இதே பயிற்சி தான்.
பயிற்சி செஞ்சுட்ருப்பேன், எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பேன், வண்டியில் தான் போவேன். இது கிட்னி மசாஜ். இந்த இடது பக்கத்துலேருந்து கை எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அதுலேருந்து வந்து அப்படியே கிட்னி மசாஜ் பின்பக்கம் தொட வரை இடுப்பு வரைக்கும் ஒரு 5 முறை இப்படி பண்ணிட்டீங்கன்னாக்க கிட்னி மசாஜ். கிட்னியில் ஸ்டோன் வர்றது, கிட்னி ப்ராப்ளம் வர்றது அது எதுவுமே வராது. அதனால் எனக்கு வந்துட்டு ஏன் மூட்டை நிறையா வச்சுருக்கேன், பாவு மூட்டை. அதனுடைய ஒன்று திருவிடைமருதூரில் இருக்கேன், வயசு 76 ஆகுது. குடல் இறக்கம் எனக்கு வந்தது. டாக்டர்கிட்ட போய் பார்க்க போனேன். ஒரு ஸ்கேன்லாம் எடுத்தார். ஸ்கேன் எடுக்கும்போது ப்ராஸ்டேட் வீக்கமும் இருக்குது, ஒரு வேளை உங்களுக்கு வந்து கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தாலும் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னார். நான் ஆப்ரேஷன் பண்ணல. அப்போ சிவசைலத்தில் வந்து ஒரு இயற்கை மருத்துவ இது இருக்குது. நம்ம சாரோட குருநாதருடைய பையன் தான் அதை நடத்திட்டு இருக்காரு. அங்கே அவர்கிட்ட போனால் ஒரு 10 நாள் இருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தாரு. ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்குது, குடல் இறக்கம் இருக்குது, பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அங்கே இதெல்லாம் பண்ணார். அப்போ வந்து ஒரு டேப்லெட் கொடுத்தாரு, ப்ராஸ்டோலின். இதை வந்து டெய்லி ஒரு மாத்திரை மத்தியானமோ நைட்டோ போட்டுக்குங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னார். போட்டுக்கிட்டப்போ 60 மாத்திரை இருக்கும், 60 நாள். அப்புறம் திருப்பி ஸ்கேன் எடுத்த போது நார்மலாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வேண்டியது. அது பார்த்துட்டாங்க, டெஸ்ட் பண்ணி நார்மல்ட்டார். இப்போ அடுத்த மாதிரி ஸ்கேன் எடுக்கும்போது நார்மல் ஆகிடுச்சு, அது சுருங்கிடுச்சு. என்ன காரணத்தினால? இந்த மாத்திரையினால். மாத்திரைனால. இந்த ப்ரோஸ்டோலின் புதுசாக சாப்பிட்றீங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இந்த யூரின் பாஸ் பண்ணுறது குறைஞ்சி அப்புறம் நார்மலாச்சா அப்படி? அந்த இதனால எனக்கு ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லை. இப்போ அந்த ப்ராஸ்டேட் வந்து எனக்கு சுருங்கிடுச்சு, நார்மல் சைஸுக்கு வந்துடுச்சு. முதல்ல வீக்கமாக இருந்தது. அந்த மாத்திரைனால யூரின் ப்ராப்ளம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆயுர்வேதிக். யூரின் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, இது ஆயுர்வேதிக். அது இருக்குது. இப்போ எனக்கு சக்கரை இருக்கிறதுனால யூரின் அடிக்கடி போகிறது இருக்கும். ஆனால் ப்ராஸ்டேட்னால ப்ராஸ்டேட் சரியாக போச்சு. இதுலேயே நிறைய ஆயுர்வேதிக் வருது, ப்ரோன்னு வருது. அவரு கொடுத்தது இது, எனக்கு கொடுத்தது இது. 1000 இருக்கும், நமக்கு என்ன தெரியும்? அதுவும் ஆயுர்வேதிக் இல்லை நான் வந்து இப்போ டேப்லெட்டை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அவர் கொடுத்ததுனால அதை நான் இது பண்ணேன். நான் இங்கே வந்து இப்போ இயற்கை மருத்துவ சங்கத்தில் மெம்பரு. அவங்க சொல்லிக் கொடுக்குறது எப்படின்னா, இப்போ உடற்பயிற்சி செய்யலாம், உணவில் மாற்றணுன்னு தான் சொல்லுவாங்க. மாத்திரைங்கிறது இப்போ நான் இப்போ டாக்டரை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. முடியாதப்போ தான் டாக்டர்கிட்ட போவோம். எனக்கு இது வந்து சரியாக இருக்குது. அவ்வளோதான். ரத்தன சபாபதி, வயசு 66, திருமங்கலக்குடி. எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகும்போது அவங்க சரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், இது எதுக்கு வேஸ்ட்டா, வயசு தான் 66 ஆச்சு, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எய்ம் இருக்கான்னு டாக்டர் கேட்டாங்க. அதாவது குழந்தை பிறப்புக்கு. இல்லை சார் அதே மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அப்படின்னா ஏன் அந்த வழியை வச்சுக்கிட்டு எடுத்துடலாம் அப்படின்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி நாங்கள் திருச்சி ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனோம். 3 months கொடுத்தாங்க. இப்போ ஃபுல்லி ஆல் ரைட். என்ன மருந்து கொடுத்தாங்க தெரியுமா? தெரியல. அது ஹோமியோபதிங்கிறதுனால அது வெறும் அந்த சின்ன 2 டேப்லெட்ஸ் இருக்கும் ஒயிட்டாக, அதை முன்னாடி போட்டுக்கணும் ஒரு 5 நிமிஷம். டேப்லெட். ஆமாம், சுகர் கோட்டட். எஸ், அந்த டேப்லெட்ஸ் இருக்கும், அதை போட்டுக்கிறது. அதுக்கடுத்து ஒரு 2 லிக்விட் கொடுப்பாங்க, ஒரு ஒயிட் ஒன்று, ஒரு ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்தாங்க. இதில் ஒரு 10 சொட்டு, அதில் ஒரு 15 சொட்டு. 3 மாதம் நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து சுருங்கிடுச்சு. இப்போ எனக்கு அந்த ஸ்லோ கிடையாது, புள்ளி ஃப்ரீ நார்மல் மாரி. எப்போ ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். இப்போ சின்ன பிள்ளைங்க போய் சக்குன்னு போயிட்டு வரா மாதிரி நம்மளால் முடியாது. ஒரு 30 வினாடி 40 வினாடி எனக்கு கூடுதலாகும். அப்போ இரவுல போகுமா பகல்லையா? எப்போதுமே இல்லை சார், யூரின் போகிறப்ப கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் முன்ன மாரி கிடையாது. சரி சரி, நல்லது. சரி, மகிழ்ச்சி. இப்போ சௌரியமாக இருக்குது உங்களுக்கு, ஸ்லோவாக போகுது அவ்வளோதான். ஆமாம். சரி சரி, நல்லது. பட் அந்த யங்ஸ்டரில் வரா மாதிரி வராது யூரின்னு, அது வருமா? சாதாரண உள்ளவங்களுக்கே வராது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகி வரும். ஆனால் எல்லோரும் 1 நிமிஷம் போனாங்கன்னா எனக்கு 1:20 வினாடி ஆகும். 1 நிமிஷம். என் பேர் ஜி சுந்தர். எனக்கு வயசு 67, கும்பகோணம். எனக்கு இந்த பாதிப்பு இல்லை, ஆனால் இதுக்கு மருத்துவம் தெரியும். உணவு மருத்துவத்தில் வந்து தக்காளியை சின்ன சின்னமாக வெட்டிட்டு அதில் மஞ்சத்தூளை கலந்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து அந்த தண்ணி ஊற்றாமல் அந்த தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானது, அதை அடித்து அந்த பேஸ்ட் மாதிரியும் வரும், அதை உள்ளுக்குள்ளே சாப்பிட சொல்லி பரிந்துரைக்கிறான்னு சொல்கிறாங்க. 2வது இவங்க சொன்ன கழிச்சிக்காயை வந்து
எஸ்கேஎம் பிராண்டில் கழிச்சக்காய் சூரணமே விற்கிது. அது வந்து மிளகுத்தூளோட கலந்தே விற்கிது. அது வந்து காம்பினேஷனாக மிளகுத்தூளோட அந்த கழிச்சக்காய் சூரணம் சேர்ந்து சாப்பிட்டா தான் எஃபெக்ட் கூட. வெறுமனை சில பிராண்டில் வந்து வெறுமனை கழிச்சக்காய் சூரணம் மட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் மிளகுத்தூளை வாங்கி சேர்த்து சாப்பிட்ணும். அது நமக்கு ப்ரொப்போர்ஷன் சரியாக தெரியாது. ஆனால் எஸ்கேஎம் பிராண்டில் அது கரெக்டாகவே கலந்தே கொடுக்குறான். அதை நீங்கள் இன்டேக் பண்ணால் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி வீக்கம் இருந்தாலும், உள்ளுக்குள்ளே நம்ம உடலுக்குள்ளே என்ன மாதிரி வீக்கம் இருந்தாலுமே அந்த கழிச்சக்காய் சூரணம் அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. எல்லாம் என்ன மாதிரி வீக்கம் இருந்தாலும். அதனால் நீங்கள் கழிச்சக்காய் சூரணம் வந்து சூரணமாகவே விற்கிது கடையில். இவங்க சொன்ன மாதிரி வாங்கி அதை உடச்சி அந்த விதையை எடுத்து முருங்கைக்காய் முருங்கை விதையில் விதை இருக்குங்களா, அது மாதிரி எடுத்தெல்லாம் நம்ம வெந்நீர் வச்சு குடிக்கலாம். அது சில பேருக்கு முடியும், சில பேர் முடியாது, சில நேரம் தொடர்ந்து செய்ய முடியாது. ஆனால் சூரணம் இருக்கிறதுனால சூரணத்தை வெறும் வயிற்றில் காலம்புற ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெது வெதுப்பான வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறணும்னு எடுத்து கலக்கி குடிச்சிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அது பொதுவாக 48 நாள் கணக்கு. உங்களுக்கு அதில் பிரச்சனை தீர்ற மாதிரி தெரிஞ்சதுனாலே ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளுக்குள்ளே வேறு எந்த பிரச்சனை இருந்தாலுமே தீர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சும்மாவாவது யூஸ் பண்ணிக்க வேண்டாம். சும்மாவது யூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ வீக்கம் தெரியுது, பொதுவாக கொழுப்பு கட்டி, சில பேர் கொழுப்பு கட்டி வந்து அது உள்ள பிரச்சனை, சில பேருக்கு பிரச்சனை கூட, சில பேருக்கு ஒன்றும் தெரியாது. அது சும்மா அழுத்தினாலே அது ஓடிட்டு இருக்கும். அந்த வீக்கத்தை கேட்கறதுக்கும் அது உண்டு, பணிபுரியும். ஆனால் சில பேருக்கு போகும், சில உடல் வாக்கு போகாது. இருந்தாலும் அது சாப்பிட்டு பார்க்கலாம், தப்பு கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது. அது மாதிரி கொழுப்பு கட்டி இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாம் மினிமம் தான் 100-150 ரேஞ்சுக்குள்ளே தான் விற்கிது எஸ்கேஎம் பிராண்டில். ஆமாம், எஸ்கேஎம் பிராண்டில் விற்கிறான். அவன் வந்து மிளகுத்தூள் காம்பினேஷன்லேயே விற்கிறான். அது கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். எஸ்கேஎம் பிராண்டுங்கிறது அதான் ஈரோட்லேருந்து வருது. இம்காப்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ் மெட்ராஸ்லேருந்து வருது இல்லை, அது மாதிரி எஸ்கேஎம்ங்கிறது ஈரோட்லேருந்து வருது. எஸ்கேஎம் பிராண்டு இந்த கால்நடை மாட்டு தீவனம் வருது, அந்த பிராண்டு. அவங்களே நிறைய கொடுத்துட்ருக்காங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கழிச்சக்காய் சூரணம் அதில் நீங்கள் கேளுங்க, மிளகுத்தூள் மிக்ஸ் ஆகிருக்கான்னு கேட்டுட்டு அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம். இது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது ப்ராஸ்டேட்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம சிறுநீர் பாதை வருது இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கும். பின்பக்கம் வச்சு பார்த்தோம்னா நம்ம ஆசனவாயு இந்த குதம்னு சொல்கிறோம்ல, ரெக்டம், அதுக்கு முன்னாடி இருக்கும். அது பெரும்பாலும் வந்து அதுக்கு முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால், நம்ம விந்து உற்பத்தி ஆகும்போது அதில் உள்ள விந்து அணு, ஸ்போம்னு சொல்கிறோம், விந்து அணு, அது உயிரோடு இருக்கிறதுக்கு, அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அது அதில் நீஞ்சறதுக்கு உள்ள இந்த ஃப்ளூயிடெல்லாம் அது கொடுக்கும், திரவத்தை கொடுக்கும். ஆமாம், செமினல் ஃப்ளூயிடு. செமன்லேருந்து அதுக்கு வந்து இது கொஞ்சம் சப்ளை பண்ணோம். விந்து வெளியே வரும்போது அது என்ன செய்யும், எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும். அது வந்து ஓப்பன் ஆகிறது வந்து நம்ம சிறுநீர் குழாயில் வந்து அந்த நீர் தாரையில் வந்து ஓப்பன் ஆகும். அது சின்ன கிளாண்டு தான், சின்ன கிளாண்டுன்னு சொல்லுவோம். அது சின்ன கிளாண்டு தான். அது என்ன இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா, சின்ன வயசில் ஒன்றும் அதுக்கு வேலை கிடையாது. பருவம் வந்த பிறகு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் சொன்னபடி இந்த விந்து உள்ள வந்து விந்தணு வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது இந்த நீரெல்லாம் சப்ளை பண்ணும். வயசு ஒரு 50 வயசுக்கு மேலே வருது, அதுக்கு நமக்கு தொல்லையாக மாறுது. தொல்லையாக மாறுனா ஒன்று பெருசாக வீங்குனுச்சுன்னா என்ன பண்ணோம், நீர் தாரையில் வந்து நம்ம யூரின் போகும்போது வந்து அதை தடுக்கும், பிளாக் பண்ணும். கொஞ்சம் அது ப்ரெஷர் வச்சு தடுக்கும். அப்போ வரும்போது நமக்கு வந்து ஒன்றுக்கு வர்றது மாதிரி இருக்கும், போனால் வராது. உட்காந்துட்டு எந்திரிப்போம், திரும்ப ஒன்றுக்கு வர்றது மாதிரி வரும், ஆனால் வராது. இப்போ சிக்கல் என்னன்னா, வயசு ஆக ஆக அதில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் முக்கியமான புற்றுநோய் வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்னு சொல்கிறது. அது வந்து அதுக்கெல்லாம் இப்போ டெஸ்ட்லாம் வந்திருக்கு. பிஎஸ்ஏன்னு சொல்லுவோம், ப்ரோஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ஒன்று இருக்குது, பிஎஸ்ஏ. அது நம்ம ரத்தத்தில் எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து என்ன அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு அந்த நோய்க்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம்லாம் நிறையா நம்ம அதுக்கு பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க. நீர் துவாரம் வழியாகவே ஸ்கோப்பியை விட்டு அதை எடுத்து செய்கிறதுக்குள்ள சிகிச்சை முறைகள் இருக்குது. அது கேன்சராங்கிறத நம்ம அப்பப்போ நம்ம உஷாராக இருந்து பார்த்துக்கணும். ஆனால் சீக்கிரம் பரவக்கூடியது, எல்லா இடத்துக்கும் போய் பரவும். அதுக்கு வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை பண்ணி அப்பப்போ பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் சேர்ந்து வரும்.
அதை நம்ம செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பொதுவான உடல் ஆரோக்கியத்தை நம்ம வந்து கடைபிடித்தோம்னா அது ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். சந்தேகமாக இருக்குன்னா நீங்களே போய் செல்ஃபாகவே கொண்டு லேபில் கொடுத்து நீங்கள் அதை டெஸ்ட்டு பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, நீர் துவாரத்தில் வந்து நீர் போகிறதுல பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்க வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஆசன வாய்க்குள்ளே விரலை விட்டு பரிசோதனை பண்ணுவாங்க. அது வீக்காக இருக்காங்கிறது கையால் பார்க்கும்போது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட வேறு டெஸ்ட்டு வேணாலும் நீங்கள் பண்ணி, இப்போ நீங்கள் இதை போய் கேட்டிங்கன்னா இது மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு யூராலஜிஸ்ட்டே யாராவது ஒரு சர்ஜனை பார்த்து அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அது சம்மந்தமான வேறு சில டெஸ்ட்டையும் சேர்த்து அவங்க பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வரைக்கும் சொன்னதில் விடுபட்டது மாத்திரம் நான் சொல்கிறேன். என்னென்னா தேயிலை க்ரீன் டீ சாப்பிட்டா இது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. க்ரீன் டீ, பச்சை தேயிலை. அப்புறம் தக்காளியை பற்றி சார் சொன்னாங்க. அப்புறம் தர்பூசணி, பப்பாளி இதெல்லாம் சாப்பிட்லாமா? தர்பூசணி, பப்பாளி இது சாப்பிட்டா இது வந்து இதாகும் அப்படின்னு. நவதானியங்கள், அப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இது வந்து கட்டுப்படியாக வராமலும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம சாப்பிட்ணும். அப்புறம் நம்ம பசுங்கலவை செய்கிறோம் பாருங்கள், அதை தினசரி சாப்பிட்டு வந்தாலே இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்க வந்தால் கட்டுப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பசுங்கலவையாவது செயற்கை உணவு சாப்பிட்டாலும் முன்னால் ஒரு 50 கிராம் அளவுக்கு நாம் சாப்பிட்டோம்னா இந்த நோய்கள் கட்டுப்படவும் வராமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பசுங்கலவை இப்போ இன்றைக்கி பரிமாற போகிறோம், செய்கிறத பார்த்தீங்க, அது செய்யலாம். அப்புறம் தவிர்க்க வேண்டிய முறையில் நம்ம உட்கார்றத வந்து சரியாக ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல 9 நேரம் உட்காந்து இருக்கிறது, நல்லா நிமிர்ந்து உட்காருறது, அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நான் வாழ்க்கை முறையில் இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம்னா நல்லது. பல பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆடுதுறைக்கு வந்த புதுசில் இங்கே பழைய தலைவருடைய அப்பா வந்து கடைக்கு முன்னால் இப்படியோ உட்காந்துருப்பார். அவர் கடைசியில் அந்த முதுகில் அந்த பிரச்சனை வந்து நீர் பிரச்சனை வந்து தான் அவர் இறந்து போனார். அதனால் நம்ம உட்கார்ற முறையில் கவனம் செலுத்தணும். நம்ம வந்து உட்காந்தா கூட அப்பப்போ நம்ம நிமிர்ந்துக்கணும், அப்படியே உட்காந்துருக்கூடாது. அப்போ அங்கே அழுத்தம் ஏற்பட்டு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உட்கார முறையை பார்க்கணும். அப்புறம் இந்த இடுப்பு தசைகள், நான் சொன்ன மாதிரி இடுப்பு தசைகள் அசையும்படியாக நம்ம அடிக்கடி பயிற்சி பண்ணால் இதில் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சாமேல் பேட்டான்னு ஒரு மருந்து இருக்குது, அதை மாத்திரை வழியில் கொடுக்கலாம் இங்கிலீஷில். அதான் இதில் நான் கண்டுபிடிச்சேன் அதை. அதனால் ஆப்ரிக்காட், ப்ளம், பட்டை இதெல்லாம் வந்து இந்த நோய்கள் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாம் இதெல்லாம் விரிவான செய்தி தெரியல, இது வரைக்கும் தான் எனக்கு தெரியுது. அதனால் இதெல்லாம் புடங்கிக்கிட்டு நாம் இது வராமல் பாதுகாக்கலாம். வந்தால் நீக்கிக்கலாம், சுலபமாக நீக்கிக்கலாம். ஆரம்பத்திலே சுலபமாக நீக்கலாம், பெரிய அளவில் போகாமல் இருக்கும்போது நீக்கலாம். அப்போ நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம எப்போதும் அதிகமாக போய் தான் எப்போதும் போவோம். அது வரைக்கும் நம்ம வந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதில் கவனமாக இருக்கணும். அது செஞ்சோம்னா அருமையாக இருக்கலாம்.